தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. இறை நம்பிக்கையில்லாத நாத்திகவாதியை கூட அவருடைய மரண பிடியிலிருந்து காப்பாற்றிய முருகன் அருள் புரியும் தலம். திருமண தடை நீங்குவதற்காக வெற்றிலை துடைப்பு என்னும் வினோதமான சடங்கு செய்தால் கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெற அருள் புரியும் தலம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து 3 மஞ்சள் 1 எலுமிச்சம்பழம் வைத்து வணங்கினால் போதும். கூடிய விரைவிலேயே குழந்தை பாக்கியம் அருளும் தலம். நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மிளகு பிரசாதம் கொடுத்து அவர்களுடைய பிணியை போக்கும் தலம் என்று பல்வேறு சிறப்புகளை பெற்ற தலமாக திகழும் ஸ்ரீ மானம்பட்டி வெற்றிவேல் முருகன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொளிக்குள்ள போகலாம். பல ஆண்டுகளுக்கு முன்பு மானம்பட்டி என்னும் பகுதியில் வசித்த ஒருவர் இறை நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். ஒரு சமயம் அவருக்கு கடுமையான நோய் ஏற்பட்டு பல நாட்களாக படுத்த படுகையாகிவிட்டார். டாக்டர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்தும் எந்த ஒரு பலனுமே கிடைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் மருத்துவர்கள் அவரது வாழ்நாள் விரைவில் முடிந்துவிடும் என சொல்லி கைவிட்டு விட்டார்கள். வீட்டில் அனைவரும் மிகுந்த கலக்கத்தில் இருந்தார்கள். அப்பொழுது படுக்கையில் இருந்தவர் மயில் மீது முருகப்பெருமான் காட்சி தருவதை போல உணர்ந்திருக்கிறார். படுக்கையிலிருந்து உடனே எழுந்து உறவினர்களை அழைத்து, எனக்கு பசிக்கிறது, சாப்பாடு கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். வீட்டில் இருந்தவர்களும் அவருக்கு உணவு கொடுக்கிறார்கள். அந்த உணவை சாப்பிட்டு முடித்துவிட்டு நான் குணமாகிவிட்டேன் என்று கூறியிருக்கிறார். அங்கு கூடியிருந்த உறவினர்கள் அனைவருக்கும் ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. சில நாட்களில் அந்த பக்தர் தாம் ஒளியில் கண்ட முருகனை அதே வடிவத்தில் சிலை ஒன்று வடித்து ஒரு கோவில் ஒன்றை எழுப்பினார். இவர்தான் வெற்றிவேல் முருகன் என்ற திருநாமத்தில் இந்த தலத்தில் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். திருமண தடை உள்ளவர்களுக்கு இங்கு வெற்றிலை துடைப்பு என்னும் சடங்கு நடைபெறுகிறது. இவர்களை கொடிமரம் அருகில் அமர வைத்து கையிலே சுவாமிக்கு பூஜித்த வெற்றிலையை கொடுக்கிறார்கள். அதன் பிறகு சுவாமியின் அபிஷேக தீர்த்தத்தை வெற்றிலையில் தெளிக்கிறார்கள். பக்தர்கள் அந்த வெற்றிலையால் தம்முடைய முகத்தை துடைத்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்கிறார்கள். இதனால் விரைவில் திருமணம் நிச்சயமாகிறது என்று உறுதியாக கூறுகிறார்கள் இப்பகுதி பக்தர்கள். வெற்றிலை மங்கள பொருட்களில் ஒன்றாகும். இதனை முகத்தில் துடைப்பதால் கெட்ட சக்திகள் எல்லாம் விலகி நன்மை பிறக்கும் என்ற அடிப்படையிலும் இந்த சடங்கு துவங்கியதாக சொல்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு 3 மஞ்சள் மற்றும் எலுமிச்சம்பழம் வைத்து வணங்குகிறார்கள். பிறகு அதையே அவர்களுக்கு பிரசாதமாக அர்ச்சகர் திருப்பி கொடுத்து விடுகிறார். அந்த எலுமிச்சம் சாற்றை தம்பதியர் இருவரும் பருக வேண்டும். பிறகு மஞ்சளை குழந்தை பாக்கியம் இல்லாத பெண் தினமும் அந்த மஞ்சளை தேய்த்து குளிக்க வேண்டும். இதனால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதே போல கோவிலின் எதிரே சற்று தொலைவில் வங்காள விரிகுடா கடல் அமைந்திருக்கிறது. இறைவன் கடலை பார்த்தபடி வலது கையால் பக்தர்களை ஆசீர்வாதம் செய்து கொண்டு மயில் மீது அமர்ந்திருக்கிறார். அவருடன் வள்ளி தெய்வ யானை கிடையாது. வைகாசி விசாக திருவிழா மிக மிக விசேஷமாகும். இந்த விழாவின் பொழுது சுவாமி ஊஞ்சலில் காட்சி தருகிறார். கிருத்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திர நாட்களில் எல்லாம் சுவாமிக்கு அபிஷேகங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. ஒருமுறை பங்குனி உத்திர திருவிழாவின் பொழுது முருக பக்தர் ஒருவர் கொடுத்த தேங்காயை உடைத்த பொழுது அதில் 4 பிளவுகள் இருந்ததை பார்த்திருக்கிறார்கள். அந்த தேங்காயை பத்திரமாக இன்றளவும் அந்த கோவிலிலேயே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பேச்சுத்தன்மை வளர்வதற்காக இத்தல முருகனை வேண்டிக் கொண்டால் கூடிய விரைவிலேயே பலன் அளிக்கும் என்று கூறுகிறார்கள். இங்கு நீண்ட நாட்களாக நோய் ஏற்பட்டு குணமாகாமல் அவதிப்படுபவர்களை அழைத்து வந்து இவர்களுக்கு சுவாமிக்கு பூஜித்த மிளகு பிரசாதத்தை தருகிறார்கள். இதை பொடித்து பால் அல்லது நீரில் கலந்து அந்த நோய்வாய்ப்பட்டவர் சாப்பிட்டு வர வேண்டும். இப்படி செய்தால் கூடிய விரைவிலேயே அவருடைய நோய் குணமாவதாக நம்பிக்கை இருக்கிறது. வாய் பேசாதவர்கள் குணம் பெறவும் பேச்சுத்தன்மை வளரவும் இதே பிரசாதம், அதாவது மிளகு பிரசாதத்தையே அளிக்கிறார்கள். இத்தகைய சிறப்புமிக்க திருத்தலம்தான் வெற்றிவேல் முருகன் திருக்கோவில். இந்த கோவில் ஸ்ரீ மானம்பட்டி என்னும் அழகிய கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலை சிதம்பரத்தில் இருந்து பிச்சாவரம் சுற்றுலாத்தலம் செல்லும் வழியில் 14வது கிலோமீட்டர் தொலைவில் கிள்ளை என்ற ஊருக்கு சென்று அங்கிருந்து இடதுபுறமாக பிரியும் சாலையில் மீண்டும் 1 கிலோமீட்டர் பயணித்தால் இந்த ஊரை அடையலாம்.
அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை சிதம்பரத்திலிருந்து பேருந்துகள் நிறைய உண்டு. முடசலோடை என்ற ஊருக்கு செல்லும் பேருந்துகளில் சென்றால் இந்த ஆலயத்தின் வாயிலிலேயே இறங்கிக் கொள்ளலாம். மேலும் சிதம்பரத்திலிருந்து 3, 3A, 35 ஆகிய எண் கொண்ட பேருந்துகள் எல்லாம் இந்த தலத்தின் வழியாக தான் செல்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.